அரஹர நம பார்வதி பதையே அரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கலைநிறை கணபதிக்கு சரணம் சரணம். திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. திருவாவடுதுறை ஆதீன ஸ்ரீ குருமா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தருமபுராதீனம் நட்சத்திர குருமணிகள் ஸ்ரீ குருமா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தருமபுராதீன ஸ்ரீமத் மீனாட்சி சுந்தர தம்பிரான் சுவாமிகள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், இந்த திருவாசக சிந்தனையை செவ்வனே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அம்மையார் மீனாம்பாள் பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு வணக்கத்தையும் தெரிவித்து, இதை கூகுள் மீட்டில் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா நடராஜன் பரமசிவம் ஐயா அவர்களுக்கும், அமைப்பாளர் அருணகிரி பெருமாள் ஐயா அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மணிவாசக பெருமான் அருளி செய்த 48வது பதிகம் பண்டாய நான்மறை என்கின்ற பதிக தலைப்பில் நாம் இருக்கின்றோம். இந்த பதிகம் திருப்பெருந்துறையில் மணிவாசக பெருமான் அருளி செய்கின்றார். சில பாடல்கள் பதிகம் அதனுடைய பொருளுக்கு ஏற்றவாறு தலைப்பினை பெறும். சில பதிகங்கள் அதனுடைய முடிக்கக்கூடிய அம்மானை, தெள்ளேனம், பொன்னூஞ்சல் இது போன்ற அந்த முடிக்கக்கூடியதற்கு ஏற்றாற் போல அதனுடைய தலைப்பு அமையும். சில பதிகங்களுக்கு அந்த பாட்டினுடைய ஆரம்ப சொல்லை வைத்து பதிகத்தின் தலைப்பை அமைப்பார்கள். அதுபோல இந்த பதிகம் பண்டாய நான்மறையும் என்று முதல் பாடல் ஆரம்பிப்பதனால் இந்த பாடலுக்கு, இந்த பதிகத்துக்கு தலைப்பு பண்டாய நான்மறை என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அனுபவத்துக்கு ஐயமின்மை, சிவ அனுபவத்துக்கு ஐயமின்மை உரைத்தல் என்று கொடுத்திருக்கின்றார்கள். அதாவது மணிவாசக பெருமான் திருப்பெருந்துறையில் இருக்கும் பொழுது இறைவன் ஞான குருவாக ஆட்கொண்டருள்கின்றார். அவருக்கு கிடைத்த அந்த திருவடி பேரின்பம் தினம்தோறும் வளர்ந்து வளர்ந்து நுகர்வுக்கு வருகின்றது. அந்த சிவானுபவத்திற்கு ஐயமின்மை, நீங்கள் ஐயப்பட வேண்டாம், நிச்சயமாக ஒவ்வொருவருக்கும் அந்த சிவானுபவம் கிடைக்கும் என்பதனை கருத்தில் கொண்டு இதை சிவானுபவத்துக்கு ஐயமின்மை உரைத்தல் என்று தலைப்பு எழுதியிருக்கின்றார்கள். இதை 2வது பாடலிலும் 7வது பாடலிலும் இதற்கு சான்றுகள் இருக்கின்றது. மொத்தம் இந்த பதிகத்தில் 7 நச்சாடலிங்கம் அவங்களுக்கு கிளிக் கொடுத்துருங்க, தென்காசியில் உள்ளவங்க. இதற்கு 2வது பாடலிலும் 7வது பாடலிலும் சான்று சொல்லப்படுகிறது. பெருந்துறையை வாழ்த்தினால் நம்முடைய பிறவி கெடும். பெருந்துறையில் இருக்கக்கூடிய இறைவனை வாழ்த்தினால் பிறவி நிச்சயமாக கெடும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அந்த பெருந்துறை என்று கூறியே, பெருந்துறையில் இருக்கக்கூடிய சிவபெருமானினுடைய புகழை கூறியே என்னுடைய பிறப்பை அறுத்தேன்னுட்டு 7வது பாடல்ல சொல்றாங்க. பெருந்துறையே என்று பிறப்பு அறுத்தேன் அப்படின்னுட்டு தன்னுடைய அனுபவத்தை உறுதிபட கூறுகின்றார்கள். அவ்வாறு தன்னுடைய அனுபவத்தை உறுதிபட கூறுவதனால் இந்த தலைப்பு அனுபவத்துக்கு, சிவ அனுபவத்துக்கு ஐயமின்மை உரைத்தல். சந்தேகப்பட வேண்டாம், ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் அந்த சிவ அனுபவம் நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள்
ஐயுற வேண்டாம், சந்தேகப்பட வேண்டாம் என்று அந்த தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அனுபவத்துக்கு ஐயமின்மை உரைத்தல் என்று அந்த தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் மொத்தம் 7 பாடல்கள் தான் இருக்கிறது. நேரிசை வெண்பாவில் அமைந்ததாக இருக்கிறது. நேரிசை வெண்பான்னா அந்த முதல் 2 வரியில முதல் வார்த்தையும் 2வது வரியில கடைசி வார்த்தையும் ஒண்ணா வரணும். இதுல பாத்தீங்கன்னா பண்டாய, கண்டாரும், தொண்டாக இப்படி வரணும். இப்படி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் நேரிசை வெண்பான்னு அர்த்தம். அந்த 2வது வரியில ஒண்ணா வராம வேற ஒரு வார்த்தை வந்தா அதுக்கு இன்னிசை வெண்பா அப்படின்னு பொருள். இதுல எல்லாமே அந்த நேரிசை வெண்பாவாக அமைந்திருக்கிறது. 2வது பாட்டு பார்த்தீங்கன்னா உள்ள, வெள்ளம், வள்ளல் அப்படின்னுட்டு அந்த 3 வார்த்தைகளும் ஒன்று போல இருக்கணும். முதல் வார்த்தை முதல் வரியில முதல் வார்த்தை, 2வது வரியில முதல் வார்த்தை, 2வது வரியில 4வது வார்த்தை. இந்த 3 ஒன்று போல இருந்தா அதுக்கு பேரு நேரிசை வெண்பா அப்படின்னுட்டு பேரு. அந்த 2வது வரியில 4வது வார்த்தை ஒன்றாக இல்லாமல் வேறாக இருந்துச்சுன்னா அது இன்னிசை வெண்பாங்கிற இலக்கணத்துக்கு பெயர். இப்பொழுது இந்த முதல் 2 பாடல்களை பாடுகின்றேன். அதை அப்படியே பாடி பழகிக் கொள்ளுங்கள். முல்லைப்பண், மோகனராகம், ஆதிதாளம் அரை இடத்துல எடுக்கணும். பண்டாய நான் மறையும் பால் அணுகாமால் அயனும், பண்டாய நான் மறையும் பால் அணுகாமால் அயனும், கண்டாரும் இல்லை கடையேனை கொண்டாக, கண்டாரும் இல்லை கடையேனை கொண்டாக, கொண்டருடும் கோகழியும் கோமாக்கு நெஞ்சமே, கொண்டருடும் கோகழியும் கோமாக்கு நெஞ்சமே, உண்டாமோ கைமாறு உரையே, உண்டாமோ கைமாறு உரையே, உள்ள மல மூன்றும் மாய உகு பெருந்தேன், உள்ள மல மூன்றும் மாய உகு பெருந்தேன், வெள்ளம் தரும் பரியின் மேல் வந்த வள்ளல், வெள்ளம் தரும் பரியின் மேல் வந்த வள்ளல், மறுவும் பெருந்துறையை வாழ்த்துமின்கள் வாழ்த்த, மறுவும் பெருந்துறையை வாழ்த்துமின்கள் வாழ்த்த, கருவும் கெடும் பிறவி காடு, கருவும் கெடும் பிறவி காடு. பண்டாய நான்மறையும் ரொம்ப பழமையான, பண்டாயன்னா பண்டு அப்படின்னா பழமைன்னு அர்த்தம். பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் என்றே பல்லாண்டு கூறுதுமே அப்படின்ட்டு சொன்னது போல பண்டாய நான்மறைனா ரொம்ப பழமையான அந்த 4 வேதங்களும். பால் அணுகா, பால்னா இறைவன் பால், அந்த இறைவனுக்கு பக்கத்தில் கூட அவைகள் நெருங்க முடியவில்லை, அணுக முடியவில்லை. 4 வேதங்களும் மிகவும் பழமையான அந்த 4 வேதங்களும் கூட இறைவனுக்கு பக்கத்தில் நெருங்க முடியவில்லை.
அப்ப பண்டாய நான்மறையும் பால் அணுகா. பால்னா இறைவனுக்கு பக்கத்தில் அப்படின்னு அர்த்தம். அதன் பால் இறைவனுக்கு பக்கத்தில் அணுகா, நெருங்க முடியவில்லை. மால் அயனும் கண்டாரும் இல்லை. திருமால் பிரம்மனும் இறைவனை காண முடியாதவர்களாக இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த இறைவன் ஆக கடையவனாக இருக்கக்கூடிய என்னை, கடையேனை, மிகவும் கடையவனாக, கடையவனேனை கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே அப்படின்னு மணிவாசக பெருமான் சொல்றாங்க. அப்படிப்பட்ட 4 பழமையான 4 வேதங்களும் அவனுக்கு பக்கத்தில் நெருங்க முடியாது இருக்கின்றது. திருமாலும் பிரம்மனும் அவனை காண முடியாதவர்களாக இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த இறைவன் ஆக கடையவனாக இருக்கக்கூடிய என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து தொண்டாக கொண்டருளும். அவனுக்கு தொண்டனாக, அவனுக்கு அடிமையாக என்னை ஏற்றுக்கொண்டான், எனக்கு அருள் செய்தான். தொண்டாக கொண்டருளும் அந்த இறைவன், கடையேனை தொண்டாக கொண்டருளும் அந்த இறைவன். அவன் கோகழி என்ற தலத்தில் இருக்கின்றான். கோகழின்னா திருவாவடுதுறைன்னு ஒரு சாரார் சொல்றாங்க, திருப்பெருந்துறையும் சொல்றாங்க. திருவாவடுதுறைன்னு வச்சுக்கிறோம். அந்த திருவாவடுதுறையில் இருக்கக்கூடிய எம் கோமார்க்கு, எங்களுக்கெல்லாம் அரசனாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானுக்கு நெஞ்சமே, என்னுடைய நெஞ்சமே, உண்டாமோ கைமாறு உரை. என்னை ஆக கடையவனாக இருக்கக்கூடிய என்னையும் தன்னுடைய அடிமையாக ஏற்றுக்கொண்டு எனக்கு அருள் செய்த அந்த இறைவனுக்கு நான் என்ன கைமாறு செய்ய முடியும்? என்னுடைய நெஞ்சமே, நீதான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் அப்படின்னுட்டு தன்னுடைய நெஞ்சினிடத்தில் மணிவாசக பெருமான் கேட்கின்றார். அப்ப என்ன கைமாறு செய்ய முடியும்? அவனை வணங்கிக்கிட்டே இருக்கிறது தான் அவனுக்கு செய்யக்கூடிய கைமாறு, வேற ஒரு கைமாறும் இல்லை அப்படின்னுட்டு மணிவாசக பெருமான் இதுல கூறுகின்றார்கள். திருஞான சம்பந்த பெருமான் 2ஆம் திருமுறையில சொல்லும்போது பாத்தீங்கன்னா, அந்த வேதங்கள், அந்த ஹோமங்கள்லாம் இறைவனை வியந்து அவனுடைய திருவடியை வணங்குகின்றன. அப்படிப்பட்ட திருமறைக்காடு, வேதங்களெல்லாம் வணங்கியும் அவனை காண முடியாததாக அந்த வேதங்கள் இருக்கின்றது அப்படிங்கிறார்கள். வேதம் பலவோமும் வியந்து அடி போற்ற, ஓதம் புலவும் மறைக்காட்டில் உறைவாய், ஏதில் சமன் சாக்கியர் வாக்கு இவை என் கொல், ஆதரொடு தாம் அலர் தூற்றியவாறே. 4 வேதங்களும் அவனை துதி செய்து வணங்குகிறது. சதுரம் மறைதான் துதி செய்து வணங்கும், மதுரம் பொழில் சூழ் மறைக்காட்டுரை மைந்தா, இது நன்கு இறை வைத்து அருள் செய்க எனக்கு உன் கதவம் திருக்காப்பு கொள்ளும் கருத்தாலே. இந்த பதியத்துல இடையில உள்ள பாட்டு முதல்ல சொன்னேன். அப்படி அந்த 4 வேதங்களும் அவனை துதி செய்து வணங்கியும் அவனை காண முடியாமல் அந்த வேதங்கள் இருக்கின்றது அப்படின்ட்டு. அதே நேரத்துல அந்த வேதங்களை எல்லாம் சொல்லிக்கொண்டே இருந்தால் அதனால என்ன, எப்படி இறைவனை காண முடியும் அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் கேட்கின்றார்கள். அப்போ வேதத்தை சொன்னா மட்டும் போதாது, அதுல அன்பு இருக்கணும்.
அன்பில்லாமல் வேதத்தை நாம சொல்லிக்கிட்டே அந்த அன்பும் இருக்கணும், அதனுடைய பொருள் தெரியணும். சொல்லிய பாட்டினுடைய பொருள் தெரிந்து சொல்லும்போது தான் அது நமக்கு பலன் கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்போ இங்க பண்டாய நான்மறையும் பாலணுகா அப்படின்னா வேதங்கள் அவனுக்கு பக்கத்தில் நெருங்க முடியாதுன்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கிட்டாலும் அந்த வேதத்தை சொல்லக்கூடிய வேதியர்களையும் இது குறிக்கும். அப்ப அந்த வேதத்தை சொல்லக்கூடிய வேதியர்கள் அன்போடு இறைவனை சொல்லும் போதுதான் அதை பார்க்க முடியும். ஆனா அன்போடும் அதனுடைய பொருளை தெரிந்து சொல்ல வேண்டும். அப்படி இல்லைன்னா இறைவனுக்கு பக்கத்துல கூட நெருங்க முடியாது. இந்த சின்ன பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு பரீட்சைக்கு அப்படியே மனப்பாடம் பண்ணி அப்படியே சொல்லும் பார்த்தீங்களா, அது மாதிரிதான். அத நாவுக்கரசு பெருமான் சொல்றாங்க. பாவநாச திருக்குறுந்தொகை 5ஆம் திருமுறையில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, வேதம் போதில் என் வேள்விகள் செய்கில் என் நீதி நூல் பல நித்தல் பயிற்றில் என் ஓதி அங்கம் போராறும் உணரில் என் ஈசனை உள்குவார்க்கு அன்றி இல்லையே. வேதங்கள் சொல்லிட்டு இருந்தா என்ன பிரயோஜனம்? வேள்விகள் செய்தால் என்ன பிரயோஜனம்? நீதி நூல்கள் பயின்றால் என்ன பிரயோஜனம்? அங்கங்கள் 6, இந்த ஜோதிடம் அப்படிங்கிற மாதிரி உள்ள அங்கங்கள் 6 இதெல்லாம் உணர்ந்தாலும் உள்ளூர இறைவன் மீது உள்கி அவனிடத்தில் அன்பு இல்லாதவர்களுக்கு இதெல்லாம் செஞ்சும் பிரயோஜனம் இல்லை, இறைவனுக்கு பக்கத்தில் கூட போக இயலாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மேலும் திருநாவுக்கரசு சுவாமிகள் 6ஆம் திருமுறையில சொல்லும்போது பாத்தீங்கன்னா, நல்லானை நரைவிடை ஒன்று ஊர்தியானை நால் வேதத்து ஆரங்கம் நணுகமாட்டா சொல்லானை சுடர் மூன்றும் ஆனான் தன்னை தொண்டாகிப் பணிவார்கட்கு அணியான் தன்னை வில்லானை மெல்லியலோர் பங்கன் தன்னை மெய்யராய் நினையாதார் வினைகள் தீர்க்க இல்லானை கீழ்வேளூர் ஆடும் கோவை கேடிலியை நாடும் அவர் கேடிலாரே. நால் வேதத்து ஆரங்கம் நணுகமாட்டா சொல்லானை. அந்த 4 வேதங்கள் அதற்குரிய 6 அங்கங்கள் இதெல்லாம் பக்கத்துல கூட நணுக முடியாத அப்படிப்பட்ட அந்த சொல்லெல்லாம் கடந்து நிற்கக்கூடியவனை அப்படின்னுட்டு. வேதம்ங்கிறது வாக்கு தானே. அந்த ஒளி உலகத்துல முதல்ல வாக்கு தோன்றுகிறது, அந்த சூக்குமை வைகரி அப்படிங்கிற வாக்குகள் தோன்றுகிறது, வாக்கு ரூபந்தான வேதங்கள். அப்போ அதுதான் இல்ல 4 வேதத்து ஆரங்கம் நணுகமாட்டா சொல்லானை, அப்படிப்பட்ட அந்த இறைவன். அதுதான் இதுல பண்டாய நான்மறையும் பால் அணுகா அப்படின்னுட்டு சொல்றாங்க. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 7ஆம் திருமுறையில சொல்லும்போது பாத்தீங்கன்னா, திரு எதிர்கொள்பாடி பதியத்துல சொல்றாங்க, உறுதி சோர ஆணையின் தோல் கொண்ட குளச்சடையன் மருது கீறி ஓடு போன மாலையனும் அறியா சுருதியார்க்கும் சொல்ல ஒன்னா சோதியம் ஆதியார் கருது கோயில் எதிர்கொள்பாடி என்பது அடைவோமே. மருது கீறி ஓடு போன மருத மரத்தை எல்லாம் வெட்டி சாய்த்தவர் அந்த திருமால். அது ஒரு வரலாறு உண்டு. மருத மரங்களை முறித்தவன் அந்த திருமால். அப்படி அந்த திருமாலும் அயனும் அறியா ஜோதியாக இருக்கின்றான். சுருதியார்க்கும் சொல்ல ஒன்னா சோதி. சுருதியார்னா வேதங்கள், அந்த வேதங்களை சொல்லக்கூடியவர்கள். அவர்களுக்கும் அது இப்படிப்பட்டது என்று சொல்ல முடியாத ஒரு ஜோதியாக, நெருங்க முடியாத சோதியாக அது இருக்கின்றது அப்படின்ட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் கூறுகின்றார்கள். மேலும்
11ஆம் திருமுறையில பார்த்தீங்கன்னா பட்டினத்து பிள்ளையார் அருளி செய்த திருவிடைமருதூர் மும்மணிக்கோவை அப்படிங்கிற இதில் 7வது பாடல் வாழ்ந்தனம் அப்படின்னுட்டு ஆரம்பிக்கும். அது ஒரு பெரிய பாட்டு. பாட்டு வந்து ஆரம்பம் வாழ்ந்தனம் என்று தாழ்ந்தவர்க்கு உதவாது அப்படின்ட்டு ஆரம்பிக்கும். அதுல 40வது வரியில பாத்தீங்கன்னா, அதாவது 39வது வரியில என்ன சொல்றாருன்னா, போர் தொழில் புரியும் பொறு காவிரியும் மருதமும் சூழ்ந்த மருதவான, காவேரியாரும் மருத மரங்களும் சூழ்ந்த திருவிடைமருதூர் என்கின்ற தலத்தில் இருக்கக்கூடிய மருதவானரே, நீர் எப்படிப்பட்டவர்? சுருதியும் தொடரா சுருதி நாயகர். சுருதின வேதம். அந்த வேதங்களும் உன்னை தொடர்ந்து வர முடியாதபடிக்கு அந்த வேதங்களுக்கு நாயகனாக இருக்கின்றாய். அதான் பண்டாய நான்மறையும் பால் அழுகா. சுருதியும் தொடரா சுருதி நாயக பத்தருக்கு எய்ப்பினில் வைப்பென உதவும் முத்தித்தாள மூவா முதல்வ நின் திருவடி பிடித்து வெறுவரல் விட்டு மக்களும் மனைவியும் ஒக்கலும் திருவும் பொருளென நினையாது உன் அருளினை நினைந்து அப்படின்னுட்டு அது ஒரு பெரிய பாட்டு. அதுல 40வது வரியில சொல்லும்போது சுருதியும் தொடரா சுருதி நாயக அப்படின்னுட்டு சொல்லி சொல்றாங்க. அதே திருவிடைமருதூர் மும்மணி கோவையில பட்டினத்து பிள்ளையார் இன்னொரு பாடல்ல சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பாடல் வந்து 22வது பாடல் அடி சார்ந்தவர்க்கு முடியா இன்பம் அப்படின்னுட்டு ஆரம்பிக்கும். அதுல வந்து 19வது வரியில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இருள்புரை கண்டத்து ஏகநாயக சுருதியும் இருவரும் தொடர்ந்து நின்று அலமர மருதிடம் கொண்ட மருதமாணிக்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சுருதியும் வேதங்களும் இருவரும் திருமால் பிரம்மனும் தொடர்ந்து நின்று அலமர, உன்னை தொடர்ந்து அவர்கள் காண முடியாது அலமந்து கொண்டு இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட திருவிடைமருதூர் என்கின்ற தலத்தில் இருக்கக்கூடிய அந்த மருத மாணிக்கமே அப்படின்னு சொல்றாங்க. இருள்புரை கண்டத்து 19வது வரியில வரும். இருள்புரை கண்டத்து ஏகநாயக சுருதியும் இருவரும் தொடர்ந்து நின்று அலமர மருதிடம் கொண்ட மருத மாணிக்க உமையாள் கொழுன ஒரு மூன்றாகிய இமயா நாட்டத்து என் தனி நாயக அடியேன் உரு குறை முனியாது கேண்மதி, நான் சொல்லக்கூடிய குறையை கேட்பாயாக அப்படின்னுட்டு இந்த திருவிடைமருதூர்ல அந்த வேதங்களும் திருமால் பிரம்மனும் இறைவனை காண முடியாது, பக்கத்தில் கூட செல்ல முடியாது நிற்கின்றன அப்படின்னுட்டு இதை சொல்றாங்க. மாலயனும் கண்டாரும் இல்லை, திருமாலும் பிரம்மனும் சிவபெருமானை காண முடியாதவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள். இங்க நம்ம திருமால் பிரம்மன்கிறத வந்து திருமால்ங்கிறது செல்வச்செருக்காகவும் பிரம்மன்கிறது கல்வி செருக்காகவும் நாம வந்து சிந்திக்கணும். திருஞான சம்பந்த பெருமான் முதல் திருமுறையில சொல்லும்போது திருச்சிரபுரம் பதிகத்துல மாலினோடு மலரினானும் வந்து அவர் காணாது சாலும் அஞ்ச பண்ணி நீண்ட தத்துவமேயதென்னே 4 வேதம் ஓதலார் கணம் துணை என்று இறைஞ்ச சேலுமேயும் கழனி சூழ்ந்த சிரபுரம் மேயவனே. திருமாலும் பிரம்மனாலும் காண முடியாதவாறு நீ ஜோதி சொரூபமாக நின்றாய் அப்படிங்கிறாரு. அந்த 4 வேதம் ஓதலார் கணம், 4 வேதங்களை ஓதக்கூடிய அந்த கூட்டம் உன்னை துணை என்று இறைஞ்சுகின்றார்கள் அப்படின்னுட்டு இதுல வந்து
அந்த திருமாலும் பிரம்மனும் காண முடியாதவனாக இறைவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு இதுல வந்து சொல்றாங்க. என்ன? மேலும் அதே முதல் திருமுறையில சொல்லும்போது பாத்தீங்கன்னா, நாணம் உடை வேதியனோ நாரணனும் நன்ன ஒன்னா தானு எனை ஆளுடையான் தன்னடியார்க்கு அன்புடைமை பாணன் இசை பத்திமையார் பாடுதலும் பரிந்து அளித்தான் கோணல் இளம் பிறை சென்னி கோழிலியம் பெருமானே. அந்த நாணமுடை வேதியனும் அந்த பிரம்மனும் திருமாலும் நன்ன ஒன்னா பக்கத்தில் கூட செல்ல முடியாதவர்களாக இருக்கின்றார்கள். அதே நேரத்தில் தன் அடியார்க்கு அன்புடைமை பாணன், அன்பு அடியார்களிடத்தில் அன்பு உடையவனாக இருக்கின்றான். அந்த பாணன் பத்திமையோடு பாடுதலும் அவனுக்கு பரிவோடு அளித்தான். அப்ப பக்தியோடு இறைவனை நாம் பணிந்தால் அவன் நமக்கு அருள் செய்யக்கூடியவனாக இருக்கின்றான் அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. மேலும் திருஞான சம்பந்த பெருமான் வந்து 3ஆம் திருமுறையில ஒரு பதிகத்துல நிறைய இடங்கள்ல திருமாலும் பிரம்மனும் இறைவனை காண முடியாதவர்களாக இருக்கின்றார்கள் அப்படின்னுட்டு ஒரு பதிகம் 3ஆம் திருமுறையில 109வது பதிகம், திருக்கைலாயமும் திருவானைக்காவும் திருமயேந்திரமும் திருவாரூரும் அப்படின்னுட்டு ஒரு பதிகம் இருக்கு. 4 ஊரு பேரும் வரும். என்ன அதுல பாத்தீங்கன்னா அந்த பதிகத்துல நிறைய பாடல்கள்ல அந்த திருமாலும் பிரம்மனும் காண முடியாதவர்கள் அப்படின்னுட்டு இறைவனை காணாமல் இருக்கின்றார்கள் அப்படின்னுட்டு சொல்றாங்க. மன்னது உண்ட அரிமலரோன் தானா பெண்ணாவல் விரும்பு மகேந்திரமும் கண்ணது ஓங்கிய ககிலையாரும் அண்ணல் ஆரூராதி ஆனைக்காவே. அந்த பதியத்துல பார்த்தீங்கன்னா, வந்து மால் அயனவர் காண்பறியார் மால் அயன் தேடிய மகேந்திரரும் கருடனை ஏறு அரி அயனோர் காணார் மதுசூதனன் நான்முகன் வணங்க அறியார் சக்கரம் வேண்டு மால் பிரமன் காணா கண்ணனும் நான்முகன் காண்பறியார் கடல் வண்ணன் நான்முகன் காண்பறியார் ஆதிமால் அயன் அவர் காண்பறியார் அப்படின்னுட்டு பதிகத்துல நிறைய இடத்துல வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 9-10 பாடல்கள்ல அந்த திருமாலும் பிரம்மனும் காண முடியாத இறைவன் அப்படிங்கிறத சொல்லிட்டே வராங்க இந்த பதியத்துல ஞானசம்பந்த பெருமான். அப்படி அந்த திருமாலும் பிரம்மனும் காண முடியாதவனாக அந்த இறைவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு சொல்றாங்க. திருநாவுக்கரசு சுவாமிகள் 6ஆம் திருமுறையில சொல்லும்போது பாத்தீங்கன்னா, தெருளாதார் மூவையிலும் தீயில் வேவ சிலை வளைத்து செங்கனையால் செற்றதேவே மருளாதார் தம்மனத்தில் வாட்டம் தீர்ப்பாய் மருந்தாய் பிணி தீர்ப்பாய் வானோர்க்கு என்றும் அருளாகி ஆதியாய் வேதமாகி அலர் மேலான் நீர் மேலான் ஆய்ந்தும் காணா பொருளாவாய் உன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகலூர் மேவிய புண்ணியனே. அதாவது வேதமாகி அலர் மேலான் நீர் மேலான் ஆய்ந்தும் காணா. அலர் மேலான்னா தாமரையில் இருக்கக்கூடிய பிரம்மன், நீர் மேலான்னா கடல்ல படுத்திருக்கக்கூடிய திருமால். இவர்கள் ஆய்வு செய்து கொண்டு இருக்கின்றார்கள், அதனால் காண முடியவில்லை. அன்போடு பார்க்கணும்னு நினைச்சிருந்தா பார்த்திருக்கலாம். அதனால அப்படி அவர்களால் காண முடியாத பொருளாக நீ இருக்கின்றாய் அப்படின்னுட்டு திருநாவுக்கர சுவாமிகள் கூறுகின்றார்கள். அலர் மேலான் நீர் மேலான் ஆய்ந்தும் காணா பொருளாவாய். அதுதான் இதுல மாலயனும் கண்டாரும் இல்லை அப்படின்னுட்டு இதுல வந்து சொல்றாங்க. சிவஞான சித்தியார்ல அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் வந்து
சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அவையடக்கத்துல சொல்றாங்க. இத அடிக்கடி நாம சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறோம் அந்த பாட்ட. என்ன ம் மறையினால், அயனால், மாலால், மனத்தினால், வாக்கால் மற்றும் குறைவிலா அளவினாலும் பூரணாது ஆகி நின்ற இறைவனார் கமலபாதம் இன்று யான் இயம்பும் ஆசை நிறையினார் குணத்தோர்க்கு எல்லாம் நகையினை நிறுத்தும் அன்றே. மறையினால் பூரணாது ஆகி நின்ற இறைவனார் கமலபாதம். அந்த வேதங்களாலும் அவனுடைய அந்த திருவடி இயல்பு திருவடியானது இப்படிப்பட்டது, அப்படி அந்த இறைவன் இப்படிப்பட்டவன் அப்படின்னுட்டு அந்த வேதங்களாலும் கூற முடியாததாக இருக்கின்றது. அயனால் இறைவனுடைய அந்த தன்மைகளை கூற முடியாது இருக்கின்றது. மாலால் கூற முடியாதவனாக இருக்கின்றான். மனத்தினால், வாக்கால் மற்றும் குறைவிலா அளவினாலும், அளவைகளால், இவைகளால் பூரணாது ஆகின்ற அவனுடைய தன்மை இப்படியன் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் என்று எழுதி காட்ட ஒண்ணாதே அப்படிங்கிறது மாதிரி, அப்படி யாராலும் சொல்ல முடியாத ஒரு தன்மையை உடையவனாக இருக்கக்கூடிய அந்த இறைவனுடைய திருவடி தாமரைகளை, அந்த தன்மைகளை இன்றைக்கு நான் கூறுகின்றேன் அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்கு வந்திருக்கு. இது அந்த நிறையினார் குணத்தோர்க்கு, அதாவது நிறைந்த குணத்தினை உடையவர்கள், அணைந்தோர்கள்னு வச்சுக்கிடுங்களேன். இவர்களுக்கு நான் சொல்ல போவது இவ்வளவுதானா இறைவனுடைய பெருமைகள் அப்படின்னுட்டு ஒரு சிரிப்பை உண்டாக்கும் அப்படின்னுட்டு அவை அடக்கத்துல சொல்றாரு. அப்ப இந்த நூலிலேயும் அடங்காத ஒரு பெருமைகளை உடையவன், தன்மைகளை உடையவனாக அந்த இறைவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு இதுல சொல்றாங்க. அதைத்தான் இதுல முதல் இதுல அந்த பண்டாய நான்மறையும் பால் அணுகா மால் அயனும் கண்டாரும் இல்லை. அதற்கு இந்த மறையினால், அயனால், மாலால், மனத்தினால், வாக்கால் மற்றும் இக்குறைவிலா அளவினாலும் பூரணாது ஆகி நின்ற இறைவனார் கமலபாதம் இன்று யான் இயம்பும் ஆசை நிறையினார் குணத்தோர்க்கு எல்லாம் நகையினை நிறுத்தும் என்று அப்படின்ட்டு இந்த சிவஞான சித்தியார்லையும் இதே கருத்தை அருணந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் கூறுகின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த இறைவன் கடையேனை நான் எப்படி இருக்கின்றேன்? ஆக கடையவனாக நான் இருக்கின்றேன் அப்படின்ட்டு திருநாவுக்கரசு சுவாமிகள் 5ஆம் திருமுறையில சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, ஒரு பாட்டுல தனித்திருக்குறுந்தொகையில சொல்லும் போது, புழுவுக்கும் குணம் 4 எனக்கும் அதே புழுவுக்கு இங்கு எனக்கு உள்ள பொல்லாங்கு இல்லை புழுவினும் கடையேன் புனிதல் தமர் புழுவிற்கு எவ்விடத்தேன் சென்று கூடவே. புழுவுக்கும் 4 குணம், எனக்கும் அவ்வாறே. ஆயினும் எனக்கு உள்ள பொல்லாங்கு அந்த புழுவுக்கு இல்லை. என்கிட்ட ஊர்லாம்கிட்ட பொல்லாங்கு இருக்கு, அந்த புழுவிட்ட அந்த இதெல்லாம் இருக்கா? அப்ப அந்த புழுவை விட ஆக கடையவனாக நான் இருக்கின்றேன். அப்ப நான் அந்த பெருமானினுடைய குழுவுக்கு எப்படி நான் சென்று சேர முடியும்? அந்த அடியாரோடு அடியார் கூட்டத்தில் நான் எப்படி இருக்க முடியும் அப்படின்னுட்டு இதுல கேட்குறாங்க. அப்ப புழுவை விட என்கிட்ட ஊர்லாம்கிட்ட பொல்லாங்கு இருக்கு, அந்த புழுவிட்ட பொல்லாங்குங்கிறதே கிடையாது. அப்போ அந்த புழுவை விட ஆக கடையவன் புழுவினும் கடையேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட கடையேனை அப்படின்னுட்டு மணிவாசக பெருமான் தன்னை கூறுகின்றார்கள். நிறைய இடத்துல தன்னை கடையவனாக மணிவாசக பெருமான் கூறுகின்றார். கடையவனேனை கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே அப்படின்னு சொல்றாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா 30வது பதிகத்துல
பிட்டு நேர்பட மண் சுமந்த பெருந்துறை பெரும் பித்தனே சட்ட நேர்பட வந்திலாத சழக்கனேன் உன்னை சார்ந்திலே சிட்டனே சிவலோகனே சிறுநாயினும் கடையாய வெங்கட்டனேனையும் ஆட்கொள்வான் வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே சிறுநாயினும் கடையாய வெங்கட்டன் அப்படிப்பட்ட கடையவனாக நான் இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே திருவாசகத்துல இன்னொரு இடத்துல சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, ஞாயிற்கடையாம் நாயேனை நயந்து நீயே ஆட்கொண்டாய் மாயப்பிறவி உன்வசமே வைத்திட்டிருக்கும் அதுவன்றே ஆயக்கடவே நானோதான் என்னதோ இங்கு அதிகாரம் காயத்து இடுவாய் உன்னுடைய கடற்கீழ் வைப்பாய் கண்ணுதலே ஞாயிற்கடையாம் நாயேனை நயந்து நீயே ஆட்கொண்டாய் அப்படின்ட்டு நிறைய இடத்துல இந்த கடையவன்னு தன்னை பற்றி மணிவாசக பெருமான் வந்து கூறுகின்றார்கள். அப்படி அந்த கடையவனாக நான் இருக்கின்றேன் அப்படின்னுட்டு சொல்லும்போது 11வது திருமுறையில பார்த்தீங்கன்னா, அதாவது பட்டினத்து பிள்ளையார் அருளி செய்த திருவிடைமருதூர் மும்மணி கோவையில உள்ள பாடல் 28வது பாடல் பெரிய பாடலா இருக்கும். கொண்டலின் இருண்ட கண்டத்து என் தோள் அப்படிங்கிற பாட்டுல வந்து 29வது வரியில தன்னை கடையவனாக கூறுகின்றார். 59வது வரி 59வது வரியில சொல்லும்போது பட்டினத்து பிள்ளையார் சொல்லும்போது, அதாவது முதல்ல அந்த பாட்டுல வந்து இறைவனிடத்தில் பேரன்பு பூண்டவர்கள் நிறைய பேர் அளவிறந்தவர்கள் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் நிற்க கடையவனாகிய நானும் இருக்கின்றேன் அப்படின்னுட்டு சொல்றாங்க. இணைய தன்மையர் எண்ணிறந்தோரே, எப்படிப்பட்ட தன்மையர்? இறைவனிடத்தில் பேரன்பு கொண்ட தன்மையர் எண்ணிறந்தோரே, அணையவர் நிற்க யானும் ஒருவன் பத்தி என்பதோர் பாடும் இன்றி சுத்தனாயினும் தோன்றா கடையேன். ஆக கடையவனாக நிற்கின்றேன். நின்னை இறைந்திலன் ஆயினும் ஏத்திலன் ஆயினும் வருந்திலன் ஆயினும் வாழ்த்திலன் ஆயினும் கருதி இருப்பன் கண்டாய் பெரும நின்னுலகு அனைத்தும் நன்மை தீமை ஆனவை நின் செயல் ஆதலின் நானே அமையும் நலனில் வழிக்கு. அப்போ தன்னை ஆக கடையவனாக இதுல வந்து பட்டினத்து பிள்ளையார் வந்து சொல்றாங்க. அதைத்தான் மணிவாசக பெருமானும் கடையேனை, அப்படிப்பட்ட கடையவனேனை தொண்டாக கொண்டு அருளும் என்னையும் உன்னுடைய அடிமையாக நீ ஆக்கி கொண்டாய் அப்படின்னுட்டு மணிவாசக பெருமான் கூறுகின்றார். எனக்கு நீ அருள் செய்தாய் அப்படின்னுட்டு கூறுகின்றார்கள். திருநாவுக்கர சுவாமிகள் 6ஆம் திருமுறையில சொல்லும்போது, விண்டார் புறம் மூன்றும் எய்தாய் நீயே விண்ணவர்க்கு மேலாகி நின்றாய் நீயே கண்டாரை கொல்லும் நஞ்சு உண்டாய் நீயே காலங்கள் ஊழியாய் நின்றாய் நீயே தொண்டா அடியேனை ஆண்டாய் நீயே தூமலர் சேவடி என்மேல் வைத்தாய் நீயே தின்தோள் விட்டு எரியாடல் உகந்தாய் நீயே திருவையாறு அகலாத செம்பொற்சோதி தொண்டா அடியேனை ஆண்டாய் நீயே, உன்னுடைய தொண்டனாக உன்னுடைய அடிமையாக என்னை நீ ஆட்கொண்டாய் அப்படின்னுட்டு திருநாவுக்கர சுவாமிகள் கூறுகின்றார்கள். அதுதான் மணிவாசக பெருமானும் கடையேனை தொண்டாக கொண்டு எனக்கு அருளக்கூடிய அந்த இறைவன் அப்படின்ட்டு. அவன் எங்கே இருக்கின்றான்?
கோகழியம் கோமார்க்கு. கோகழி என்கின்ற திருத்தலத்தில் அரசனாக அவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு. மணிவாசக பெருமான் வந்து சிவபுராணத்தில் சொல்லும்போது கோகழியாண்ட குருமணி தன்தாள் வாழ்க. குருமணி 3 சொல்லி நீ போட்டு சொல்லணும். கோகழி ஆண்ட குருமணி தன்தாள் வாழ்க அப்படிங்கிறாங்க. அதே இதுல அந்த திருவாசகத்திலே 4வது இது போற்றி திரு அகவல்ல 157வது இதுல வரியில சொல்லும்போது கோகழி மேவிய கோவே போற்றி. அந்த கோகழி என்கின்ற திருத்தலத்தில் இருக்கக்கூடிய அரசனே போற்றி அப்படிங்கிறாங்க. மேலும் அந்த திருவாசகத்திலே பார்த்தீங்கன்னா குயில் பத்துல சொல்லும்போது மணிவாசக பெருமான் சொல்றாங்க, இன்பம் தருவன் குயிலே ஏழுலகும் முழுது ஆழி அன்பன் அமுது அழித்து ஊறும் ஆனந்தன் வான் வந்த தேவன் நன் பொன்மணி சுவடு ஒத்த நற்பரிமேல் வருவானை கொம்பில் மிழற்றும் குயிலே கோகழி நாதனை போவாகாய். அந்த கோகழி என்கின்ற திருத்தலத்தில் இருக்கக்கூடிய நாதனை போவாய், அவனுடைய புகழை நீ புகழ்ந்து சொல்வாயாக அப்படின்னுட்டு அந்த கோகழி மேவிய கோமான் அப்படின்னுட்டு சொல்றாங்க. அப்படி அந்த கோகழின்னா திருவாவடுதுறை அப்படின்னுட்டு சில பேர் எழுதியிருக்கிறாங்க, திருப்பெருந்துறைன்னு சில பேர் எழுதியிருக்கிறாங்க. அந்த திருவாவடுதுறையில் இருக்கக்கூடிய எங்களுடைய தலைவனாக எங்களுக்கெல்லாம் அரசனாக இருக்கக்கூடிய அந்த இறைவனுக்கு நெஞ்சமே உண்டாமோ கைமாறு உரை. நாம என்ன கைமாறு அவனுக்கு செய்ய முடியும்? ஏன்னா ஆக கடையவனாக இருக்கக்கூடிய என்னை அவன் தன்னுடைய அடிமையாக தொண்டனாக ஏற்றுக்கொண்டு எனக்கு அருள் செய்தான். அதற்கு நான் என்ன கைமாறு செய்ய முடியும் அப்படின்ட்டு தன்னுடைய நெஞ்சையே தனியாக அழைத்து நீ தான் இதுக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இதுல வந்து கூறுகின்றார்கள். அப்போ மணிவாசக பெருமான் திருவாசகத்துல சொல்லும்போது இதே கருத்தை கோயில் திருப்பதியத்துல சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அன்பினால் அடியேன் ஆவியோடு ஆக்கை ஆனந்தமாய் கசிந்து உருக என் பரம் அல்லா இன்னருள் தந்தாய் யான் இதற்கு இளங்கோர் கைமாறு முன்புமாய் பின்பும் முழுதுமாய் பரந்த முத்தனே முடிவிலா முதலே தென்பெரும் துறையாய் சிவபெருமானே சீருடை சிவபுரத்து அறை சேக. எனக்கு இப்படிப்பட்ட அருளை தந்தாய் யான் இதற்கு இதனோர் கைமாறு, நான் இதற்கு என்ன கைமாறு உனக்கு செய்ய முடியும் அப்படின்னு இதே கருத்தை தான் இந்த பாட்டிலையும் வந்து கேட்காங்க. அப்ப என்ன கைமாறு நாம் இறைவனுக்கு செய்யணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம நாவுக்கரசர் ஒரு இடத்துல வந்து சொல்றாங்க. அந்த பாட்டுக்கு போனோம்னா என்ன கைமாறு நாம இறைவனுக்கு செய்யலாம் அப்படிங்கிறத நாம வந்து சிந்திக்கலாம். திருநாவுக்கரசு பெருமான் 4ஆம் திருமுறையில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, திருவையாறு பதிகத்துல சொல்லும்போது கீழலால் உடையும் இல்லை கிளர் பொறி அரவம் பைம்போன் தோழலார் துணையும் இல்லை தொத்தலருகின்ற வேனில் வேளலார் காயப்பட்ட வீரரும் இல்லை மீளா ஆழலார் கைமாறில்லை ஐயனையாரனார்க்கே. மீளா ஆழலார் கைமாறு இல்லை. பதில் இந்த கேள்விக்கு, இந்த 2 பாட்டுக்கும் பதில்
அன்பினால் அடியேன் ஆவியோடு ஆக்கைங்கிறதுக்கும் நெஞ்சமே உண்டாமோ கைமாறு உரைங்கிறதுக்கும் நாவுக்கரசு பெருமான் பதில் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? மீளா ஆழலார் கைமாறு இல்லை ஐயன் ஐயாரனார்க்கே. அவனுக்கு மீளா அடிமையாக இருப்பதை தவிர வேற கைமாறு நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு நாவுக்கரசு பெருமான் கேட்கின்றார்கள். இதற்கு பதில் இங்கேருந்து நம்ம எடுக்கணும். அதாவது மீளா ஆள் அப்படின்னா ஆள்னா அடிமைன்னு அர்த்தம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்றாங்க பார்த்தீங்களா, மீளா அடிமை உமக்கே ஆழாய் பிறரை வேண்டாதே. அதுதான் மீளா ஆழலார் கைமாறு இல்லை ஐயன் ஐயாரனார்க்கே அப்படிங்கிறாங்க. அப்போ அவனை விட்டு நீங்காத அந்த அடிமையாக இருத்தல் தான் நாம் அவனுக்கு செய்யக்கூடிய கைமாறு. அவனை வணங்கி கொண்டே இருத்தல், அவனை வாழ்த்தி கொண்டே இருத்தல், அவனை பாடிக்கொண்டே இருத்தல், இதுதான் நாம் அவனுக்கு செய்யக்கூடிய கைமாறு. வேற கைமாறு கிடையாது அப்படின்னுட்டு அவனுக்கு அடிமையாக மீளா அடிமையாக அவனுக்கு இருத்தல் தான் நாம் அவனுக்கு செய்யக்கூடிய கைமாறு அப்படின்னுட்டு சொல்லி சொல்றாங்க. இத பெரிய புராணத்திலையும் பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்த சுவாமிகள் புராணத்துல திருஞான சம்பந்த சுவாமிகளுக்கு திருநெல்வாயில் அறத்துறையில பல்லக்கு கொடுக்குறாங்க. அந்த பல்லக்குல ஏறி ஞானசம்பந்த பெருமான் வாராங்க. அந்த பல்லக்குல ஞானசம்பந்த பெருமானை எல்லோரும் தரிசனம் செய்கின்றார்கள். அந்த பாட்டை பார்த்தீங்கன்னா அதாவது ஞானசம்பந்தர் சுவாமிகள் புராணத்துல 232வது பாடல். சிவிகை முத்தினில் பெருகொழி திசையலாம் விளக்க கவிகை வெண்மதி குளிரொளி கதிர் செய்வான் கலப்ப புவி கை மேற்கொண்டு மறையவர் புனலையிட்டாட புவி கைமாறு இன்றி போற்ற வந்தருளினார் போந்தார். அதாவது அந்த சிவிகையில ஒரு ஒளி உட்கார்ந்தது போல எங்கும் ஒளியை பெருக்கிக் கொண்டு ஞானசம்பந்தர் வருகின்றார். எல்லாரும் குடைபிடித்து கொண்டு வருகின்றார்கள். கைகளை குவித்து கொண்டு அந்தணர்கள் எல்லாம் அந்த வேதங்களை சொல்லிக் கொண்டு வருகின்றார்கள். பூமியில் உள்ளவர்கள் இதற்கு என்ன கைமாறு நாம் செய்ய போகின்றோம், அவனை போற்றுதல் தான் நமக்கு கைமாறு அப்படின்னுட்டு எல்லோரும் போற்றி கொண்டே வந்தார்கள். புவி கைமாறின்றி போற்ற வந்தருளினார் போன்றார். கூட வந்தவர்கள் எல்லாம் அப்படியே கையை குவித்து கொண்டு வணங்கி கொண்டே வருகின்றார்கள். இதுதான் நாம செய்யக்கூடிய கைமாறு. வேற கைமாறு என்ன? கையால வணங்கி கொண்டே இருக்க வேண்டியதான். கரண் குவிவார் உள்மகிழும் போன் கடல்கள் வெல்க அப்படின்னுட்டு பூமியில் உள்ளவர்கள் எல்லாம் நாம ஞானசம்பந்த பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் நாம் செய்யக்கூடிய கைமாறு என்ன? அவனை வணங்கி கொண்டே கைகளால் வணங்கி கொண்டே இருத்தல். இதை தவிர வேற கைமாறு கிடையாதுன்னு வணங்கி கொண்டே வந்தார்களாம். ஆக அந்த மீளா அடிமையாக அவனை கைகளால் வணங்கி கொண்டே வருவதுதான் நாம் அவனுக்கு செய்யக்கூடிய கைமாறு அப்படின்னுட்டு இதற்கு நாம் அங்கேருந்து பதில் எடுக்கணும். அதுபோல மணிவாசக பெருமானும் அந்த இறைவனுக்கு மீளா அடிமையாக இருத்தல் தான் நாம் அவனுக்கு செய்யக்கூடிய கைமாறு என்று இதில் கூறுகின்றார்கள். நெஞ்சமே உண்டாமோ கைமாறு உரை அப்படின்ட்டு இதில் கேட்கின்றார்கள் என்று ஓரளவிற்கு இந்த முதல் பாடலுக்கு பொருளை சிந்தித்தோம். அடுத்து இரண்டாவது பாடல் நாம் செல்வோம். உள்ள மலமூன்றும் மாய. இந்த உயிர்களிடத்தில் இருக்கக்கூடிய மும்மலங்கள் அது வலிகட்டு ஒழிய நீங்கிட, அது நீங்குவதற்காக
இறைவன் தன்னுடைய கருணையாகிய மிகப்பெரிய அந்த தேன் வெள்ளத்தை நமக்கு தருகின்றான், தருவான் அப்படின்னு அர்த்தம். அவனுடைய அந்த கருணை தேன், அதுவும் உகு பெருந்தேன், அப்படியே தேன் வழிந்து கொண்டே இருக்கிறது. அது மிகப்பெரிய தேனாக இருக்கிறது, கருணை தேன். அந்த தேன் எப்படி வெள்ளம் போல இருக்கின்றது, அந்த தேன் வெள்ளத்தை தருகின்ற அந்த இறைவன். அவன் எப்படிப்பட்டவன்? பரியின் மேல் வந்த வள்ளல். பரின குதிரை. மணிவாசக பெருமானுக்கு அருள் செய்வதற்காக நரியை குதிரையாக்கி அந்த மதுரை மாநகரத்தில் பரிமேல் அழகராக அந்த குதிரையின் மீது வந்த வள்ளல் பெருமானாக அவன் இருக்கின்றான். அந்த வள்ளல் மருவும் அந்த சிவபெருமான் வசிக்கக்கூடிய, வீற்றிருக்கக்கூடிய பெருந்துறையை, திருப்பெருந்துறை என்கின்ற அந்த ஆவுடையார் கோவில், அந்த திருத்தலத்தை நீங்கள் வாழ்த்துங்கள். வாழ்த்த கருவும் கெடும் பிறவிக்காடு. அந்த திருத்தலத்தை வாழ்த்தினாலேயே நம்முடைய பிறவி நோய் நீங்கும். அந்த பிறவி நோய் எப்படி இருக்கின்றது? காடு போல இருக்கின்றது. வெட்ட முடியாத மிக பெரிய பிரம்மாண்டமான ஓங்கி உயர்ந்த மரங்கள் இருக்கின்றது. அப்படி மிகப்பெரிய ஓங்கி உயர்ந்த மரங்களையும் வேரோடு அழிக்குமாறு அந்த இறைவன் நமக்கு அருள் புரிவான். அதான் கருவும் கெடும் பிறவி காடு. கருவும் கெடும்னா வேரோடு அந்த காட்டில் உள்ள பிறவியாகிய மரங்களை எல்லாம் அழித்து நமக்கு வீடு வேற்றை தருவான். இது அவனை வாழ்த்தினால் இது மிகவும் எளிதாக நமக்கு கிடைக்கும். ஆகையினால் நீங்கள் ஐயப்பட வேண்டாம். அதான் சிவ அனுபவத்துக்கு ஐயமின்மை உரைத்தல். அது இந்த 2வது பாட்டுல சொல்லப்படுகிறது. ஏன்னா அந்த பிறவி எவ்வளவு பிறவி, எத்தனை தாய் வயிற்றுல நம்ம பிறக்கிறோம். உரை சேரும் 84 100,000 தாய் வயிற்றில் பிறந்து பிறந்து நாம துன்பப்படுகின்றோம். அப்ப அது மிகப்பெரிய காடாக இருக்கிறது. உரை சேரும் 84 100,000 தாய் வயிற்றுல பிறந்து மாதா சலித்தாள். அப்படி அந்த அம்மாவுக்கு நம்ம பெற்ற தாய்க்கு பிறவிதோறும் பிறக்கும் போது எவ்வளவு உயிரை விட்டுத்தான் நம்மளை பெற்று எடுத்தாங்க அப்படின்ட்டு. அது காடு போல இருக்கிறது, அந்த பிறவி காடு. அதை வேரோடு கருவும் கெடும். அந்த இவ்வளவு பெரிய பிறவி காடாக இருக்கின்றதே என்று நீங்கள் பயப்பட வேண்டாம். அந்த இறைவனை வாழ்த்தினால் நிச்சயமாக அந்த பிறவி காட்டினை பல பிறவிகளில் நாம் வந்து கொண்டே இருக்கின்றோம். அந்த பிறவி காட்டினை வேரோடு இறைவன் அழிப்பான். கருவும் கெடும் பிறவிக்காடு. ஆனால் நாம் அவனை வாழ்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லி கூறுகின்றார்கள். உள்ள மலம் 3 மாய அப்படிங்கிறாங்க. திருநாவுக்கர சுவாமிகள் 4ஆம் திருமுறையில சொல்லும்போது, செம்மலர் கமல தோணும் திருமுடி காண மாட்டான், அம்மலர் பாதம் காண்பான் ஆழியான் அகழ்ந்தும் காணான், நின்மலம் என்றங்கு ஏத்தும் நினைப்பினை அருளி நாடும், நம்மலம் அறுப்பரு போலும் நனிபள்ளி அடிகளாரே. அதாவது முதல்ல அவனை நினைக்கக்கூடிய நினைப்பை நமக்கு அருளுகின்றான். அந்த நினைப்பை அருளி நம்முடைய மலத்தை அறுக்கின்றான். நம் மலம் அறுப்பர் போலும். அதுதான் இந்த மலம் 3 மாய. நனிபள்ளி அடிகள் இவ்வாறு நமக்கு அருள் செய்கின்றார் அப்படின்னுட்டு இதுல கூறுகின்றார்கள். மேலும் 11ஆம் திருமுறையில பாத்தீங்கன்னா,
விநாயகர், அதாவது நம்பியாண்டார் நம்பி அருளி செய்த திருநாரையூர் விநாயகர் திரு இரட்டை மணிமாலை, அதுல விநாயக பெருமானை பத்தி சொல்லும் போது பாத்தீங்கன்னா, மறுப்பை ஒரு கை கொண்டு நாரையோர் மண்ணும் பொறுப்பை அடி போற்ற துணிந்தார் நெருப்பை அருந்த எண்ணுகின்ற எறும்புகளே அவரை வருந்த எண்ணுகின்ற மலம். அந்த மறுப்பை, தந்தத்தை ஒரு கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த திருநாரையூரில் இருக்கக்கூடிய அந்த மலை போன்ற அந்த விநாயக பெருமானினுடைய திருவடியை நாம் வணங்கினால் நம்முடைய மலம் நம்மை விட்டு நீங்கும். அதுக்கு எப்படி சொல்றாங்க அப்படின்னா, ஒரு எறும்பு போய் நெருப்பை சாப்பிட்டா என்ன ஆகும்? நெருப்பை அருந்த எண்ணுகின்ற எறும்பு, எறும்பு தான் செத்து போகும், நெருப்பு அது வாட்டுக்கு இருக்கும். அதுபோல அந்த விநாயக பெருமானை வணங்கக்கூடிய அடியார்களை வருத்த வேண்டும்னுட்டு அந்த மலம் வருகிறதாம். யார் அழிஞ்சு போவாங்க? மலம் தான் அழிஞ்சு போகும், அடியார்கள் நல்லா இருப்பாங்க அப்படின்னுட்டு இதுல அவ்வளவு அழகா வேற ஒரு இதா பிடிக்கிறாங்க பாருங்க. நெருப்பை அருந்த எண்ணுகின்ற எறும்பு அன்றே அவரை வருந்த எண்ணுகின்ற மலம். அவரை, அந்த சிவனடியார்களை வருத்த வேண்டும்னுட்டு எண்ணிக்கொண்டு அந்த மலம் வருதான், மும்மலங்களும். எப்படி இது எப்படின்னா, அதுதான் அழிஞ்சு போகணும், அந்த மலம் தான் அழிஞ்சு போகும் அப்படின்ட்டு இதுல சொல்றாங்க. அடுத்து பெரிய புராணத்துல சேக்கிழார் சுவாமிகள் கண்ணப்ப நாயனார் புராணத்துல சொல்லும்போது பாத்தீங்கன்னா, முன்பு திரு காழத்தி முதல்வனார் அருள் நோக்கால் இன்புறு வேதகத்து இரும்பு பொன்னானார் போல் யாக்கை தன் பரிசும் வினை இரண்டும் சாறு மலம் மூன்றும் அற அன்பு பிழம்பாய் திரிவார் அவர் கருத்தின் அழவினரோ. காழத்தியப்பரினுடைய அருள் நோக்கினால் இப்போ கண்ணப்ப நாயனார் அப்படியே அன்பு பிழம்பாக மாறுகின்றார், அன்பு உருவமாக மாறுகின்றார். அதுல சொல்லும்போது அவருடைய அந்த வினை இரண்டும் அற, சாறு மலம் மூன்றும் அற, மும்மலங்களும் அவரை விட்டு நீங்குகிறது. அதனால அவர் அன்பு பிழம்பாக, அன்பின் உருவமாக, காலத்தியப்பர் மீது பேரன்பு கொண்டவராக அவர் திகழ்கின்றார் அப்படின்னுட்டு இதுல கூறுகின்றார்கள். மேலும் அதே பெரிய புராணத்துல சிறுத்தொண்ட நாயனார் புராணத்துல சொல்லும்போது, சிறுத்தொண்ட நாயனாரினுடைய மலத்தை அழிப்பதற்காக ஒரு திரிசூலப்படையை கையில் வைத்து கொண்டு பைரவராக கைலாயத்திலிருந்து சிவபெருமான் வருகின்றார் அப்படின்னுட்டு இதுல சொல்றாங்க. அருள் பொழியும் திருமுகத்தின் அணிமுறுவல் நிலவு எரிப்ப மருள் பொழி மும்மலம் சிதைக்கும் வடிச்சூலம் வெயில் எரிப்ப பொருள் பொழியும் பெருகன்பு தழைத்து ஓங்கி புவியேத்த தெருள் பொழி வன் தமிழ்நாட்டு செங்காட்டம் குடி சேர்ந்தார். அதாவது அருள் பொழியக்கூடிய முகத்தில் அப்படியே புன்முறுவல் பூத்துக்கொண்டு அந்த பைரவர் வருகின்றார். அந்த மருளை நமக்கு தரக்கூடிய அந்த மும்மலத்தை சிதைப்பதற்காக கையில ஒரு திருவடி சூலத்தை வச்சிருக்கிறாராம், கையில ஒரு திரிசூலத்தை வைத்திருக்கின்றார். அந்த திரிசூலம் அப்படி பளபளன்னு இருக்கான். திருவாசகத்துல ஒரு பாட்டுல சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சுவாமி ஒரு வாழ் வச்சிருக்கிறாரு,
பிறவியில ஆசைப்பட்டவங்கள்லாம் சாமிக்கு எதிர்த்தால போயிடாதீங்க, அந்த வாளை வச்சு உங்களை வெட்டிடுவார். உங்களுடைய பிறவியை நீக்கி விடுவார். பிறவி பிறவி மீது இன்னும் நான் சாக வேண்டாம்னு நினைக்காதவங்கள்லாம், இன்னும் வாழணும்னு நினைக்காதவங்கள்லாம் சுவாமி முன்னால போயிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல இந்த திரிசூல படை வந்து பழபழன்னு இருக்குதாம். அது எப்படிப்பட்ட தன்மை வாய்ந்தது? அடியார்களினுடைய மும்மலம் சிதைக்கும் தன்மை வாய்ந்தது. மும்மலம் சிதைக்கும் வடிச்சூலம் வெயிலெரிப்ப அப்படின்னுட்டு அன்பு பெருக அவர் வந்து அந்த கைலாயத்திலிருந்து திருச்செங்காட்டங்குடியை நோக்கி அந்த சுவாமி வந்து அந்த சிறுத்தொண்டரினுடைய மும்மலத்தை அறுப்பதற்காக வந்தார் அப்படின்னுட்டு கூறுகின்றார்கள். இப்படி அந்த உள்ள மலம் மூன்றும் மாய, நம்முடைய மும்மலங்களும் நம்மை விட்டு நீங்க இறைவன் அருள் புரிகின்றார் அப்படின்னுட்டு சிவஞான போதத்துல மெய்கண்டார் சொல்லும் போது பாத்தீங்கன்னா, செம்மலர் நோன்றாள் சேரல் ஒட்டா அம்மலம் கழியி அன்பரோடு மறியி மாலர நேயம் அறிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் மரண தொழுமே. அந்த அம்மலம் கழியி தான் இந்த உள்ள மலம் ஒன்றும் மாய அப்படின்னுட்டு சொல்றாங்க. சரி, அது ஏன் உள்ள மலம் ஒன்றும் மாய அப்படின்னு போடுறாங்க? வெறுமன மும்மலம்னு போடலாம், இல்ல மலம் மூன்றும்னுட்டு கொடுத்துட்டாங்க. அது என்ன உள்ள அப்படின்னா, மூன்று பொருள்களும் நித்தியமான பொருள்கள். பதி பசு பாசம் மூன்றும் நித்தியமானவை அப்படிங்கிறதுக்காண்டிதான் அந்த உள்ள மலம் ஒன்றும் அப்படின்னுட்டு இதுல வந்து கொடுக்கின்றார்கள். இத சிவஞான சித்தியார்ல பாத்தீங்கன்னா, அந்த மாயையே அதாவது சிவஞான சித்தியார்ல பாருங்க, மாயையின் இலக்கணம் கூறுகின்றது. 143வது பாடல் மாயையை பற்றி சொல்லும்போது, ஆணவம் கண்மம் மாயை மும்மலங்கள். அப்ப சொல்லும்போது நித்தமாய் அருவாய் ஏக நிலையதாய் உலகத்திற்கு ஓர் வித்துமாய் அசித்தாய் எங்கும் வியாபியாய் விமலனுக்கு ஓர் சக்தியாய் புவன போகம் தனு கரணமும் உயிர்க்காய் வைத்ததோர் மலமாய் மாயை மயக்கமும் செய்யும் அன்றே அப்படின்னுட்டு அந்த நித்தமாய் அப்படிங்கிறது தான் இங்க உள்ள மலம் ஒன்றும் அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த உலகிற்கு முதற்காரணம் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய அந்த அசுத்த மாயையினுடைய இலக்கணம் என்ன என்றால், மாயை உற்பத்தி இல்லாதது ஆதலால் நித்தமானது, கண்ணுக்கு தோன்றாததால் அருவமானது, வித்து ஆகியும் அறிவு இல்லாததால் சடமாகியும் எந்த இடத்திலும் ஆன்மாக்களுக்கு தனு கரண புவன போகங்களை கொடுப்பதால் வியாபகமாயும் இருக்கின்றது. இறைவனின் வியாபகத்துக்குள் அடங்குவதால் அவனுக்கு ஒரு வைப்பு சக்தியாகவும் இந்த மாயை இருக்கிறது. புவனமும் போகமும் தனுவும் கரணமுமாக உயிர்களின் பொருட்டு விரிவதால் ஒரு மலமாகவும் அது இருக்கின்றது. உயிருக்கு விபரீத உணர்வினை செய்வதால் மயக்கமாயும் உள்ள இலக்கணங்களை உடையது ஆகும். அப்போ நித்தமானது அதுதான் இங்க வந்து உள்ள மலம் ஒன்றும். அதுல ஒரு மலம் வந்து இந்த மாயை, அது வந்து நித்தியமானது அப்படின்னுட்டு இதுல வந்து சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா 169வது பாடல் சிவஞான சித்தியார்ல பாத்தீங்கன்னா, எல்லாமாய் தத்துவங்கள் இயைந்தது என் அணுவுக்கு எண்ணில் தொல்லாய கண்மமெல்லாம் துய்ப்பித்து துடைத்தற்கும் பின் நில்லாமை முற்றுவித்து நீக்கவும் கூடி நின்ற பொல்லாத ஆணவத்தை போக்கவும் புகுந்தது அன்றே. தத்துவங்கள்
இந்த பல்வேறு வகைப்பட்ட உயிரோடு ஏன் பொருந்தியது அப்படிங்கிறதுக்கு இதுல காரணம் வந்து சொல்றாங்க. அதாவது தத்துவங்கள் உயிரை பொருந்துவதற்கு காரணம் உயிர்கட்கு வினைப்பயனை அனுபவிக்கச் செய்து அதனால் கண்ம மலம் ஆணவ மலங்களை போக்குதல் பொருட்டு ஆகும். சுவாமி வந்து இதை வந்து நமக்கு செய்கிறார். அதைத்தான் இதுல வந்து சொல்றாங்க. அப்போ கண்மம் ஆணவம் இதுவும் நித்திய பொருள், அதான் உள்ள மலம் ஒன்றும் அப்படின்னுட்டு சொல்றாங்க. அந்த உள்ளங்கிறதுல இவ்வளவு மூன்றும் நித்திய பொருள், பதி பசு பாசம், அந்த மூன்றும் நித்திய பொருளாக இருக்கின்றது அப்படின்னுட்டு. அப்போ இந்த மூன்று பொருள்களும் என்றென்றைக்கும் இருக்கின்றது அப்படிங்கும்போது முக்தி நிலையிலையும் இந்த மூன்றும் உண்டா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து உண்மை விளக்கத்துல நாம சிந்திக்கலாம். உண்மை விளக்கத்துல வந்து அது வந்து ஒரு குருநாதர் சீடர் வந்து குருநாதர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. குருநாதர் பதில் சொல்லிக்கிட்டே வராங்க. அப்போ சீடர் வந்து கேட்கின்றார்கள். 49வது பாட்டு 50வது பாட்டு. வாக்கு மனம் இறந்த வான் கருணையாளன் உருத்தாக்கு அறவே நிற்கும் தனி முதல்வா நீக்கா பதியினை போல் நித்தம் பசு பாசம் என்றாய் கதியிடத்து மூன்றினையும் காட்டு. என்னுடைய குருநாதா, அந்த பதி இறைவனைப் போல நித்தியமானது, என் இறைவனைப் போல உள்ளது, என்றென்றைக்கும் நித்தியமாக இருக்கக்கூடியது அந்த பசுவும் உயிரும் பாசம் அந்த மலங்களும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. கதியிடத்து, கதினா முக்தி நிலையில், அந்த முக்தி நிலையில் இந்த மூன்றையும் நீ எனக்கு காட்டுவாயாக அப்படின்னு வந்து சீடர் வந்து கேட்கின்றார். உடனே அதற்கு குருநாதர் பதில் சொல்கின்றார். முத்திதனில் மூன்று முதலும் மொழிய கேள் சுத்த அனுபோகத்தை தொய்த்தல் அணு மெத்தவே இன்பம் கொடுத்தல் இறை இத்தை விளைவித்தல் மலம் அன்புடனே கண்டுகொள் அப்பா. அதாவது முக்தி நிலையில அந்த பிறப்பு நிலையில் அணு என பெயருடன் நின்ற ஆன்மா வீடு பேறு பெற்ற இப்பரமுக்தி நிலையில் துன்பக் கலப்பு இல்லாத தூய பேரின்ப போகத்தை நுகர்ந்து கொண்டு இருக்கின்றது. அப்பேரின்ப நுகர்ச்சியை இடையீடு ஏதும் இன்றி இறைவன் உயிர்க்கு வழங்கி கொண்டிருக்கின்றான். அத்தகு பேரின்பத்தை ஆன்மா அனுபவித்துக் கொண்டு இருக்கும் நிலையை விளைவித்துக் கொண்டு இருப்பது ஆணவ மலத்தின் இருப்பே ஆகும். இத்தை விளைவித்தல் மலம், எத்தை அந்த பேரின்பத்தை ஆன்மா அனுபவித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு பாருங்க, அதை விளைவித்துக் கொண்டு அந்த பேரின்பத்தை விளைவித்துக் கொண்டு இருப்பது, அந்த நிலையை விளைவித்துக் கொண்டு இருப்பது ஆணவ மலத்தினுடைய இருப்பே ஆகும். அதனாலதான் முக்தி நிலையிலையும் இந்த மதம் இருப்பதனாலதான் உள்ள மதம் ஒன்றும், அந்த உள்ளங்கிறதுக்கு இவ்வளவு நாம சிந்திக்க வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. அப்படி அந்த நித்தமாக இருக்கக்கூடிய அந்த மும்மலங்கள், அந்த மும்மலங்களும் மாய, அது நம்மை விட்டு நீங்குவதற்காக இறைவன் என்ன செய்கின்றான்? தன்னுடைய கருணையின் காரணமாக அந்த உகு பெருந்தேன் வெள்ளம் தரும் மிகப்பெரிய அந்த தேனாகிய வெள்ளத்தை அவன் நமக்கு தருகின்றான். இது ஒரு அவனுடைய கருணை. அந்த தனு கரண புவன போகங்களை எல்லாம் தந்து நம்மளுடைய வினைகளை எல்லாம் அனுபவிக்க வச்சு மீண்டும் வினை சேராமல் அதையும் அவன் காப்பாற்றி நமக்கு முக்தியை வழங்குகின்றான். அதுதான் அவன் நமக்கு தரக்கூடிய அந்த தேன் வெள்ளம். இன்னொன்று என்ன அப்படின்னா, தேன் வந்து தானும் கெட்டு போகாது, அதுல ஒரு பொருளை போட்டா அதையும் கெட விடாது. அதுபோல அந்த இறைவனுடைய கருணை தேன் வந்து நாம எவ்வளவு கடையவனாக இருந்து அந்த தேனுக்குள்ள நாம விழுந்தாலும் நம்மளையும் கெட்டு போக விடாது. ஆக கடையவனாக இருந்து நாம் அந்த தேனுக்குள்ள விழுந்ததுனால அந்த தேனு அதுவும் கெட்டு போகாது.
நம்மையும் கெட்டு போக விடாது, நம்மால அதுவும் கெட்டு போகாது. அதனாலதான் அந்த தேனுக்குள்ள ஒரு சிறப்பு. தேன்ல ஒரு பொருளை போட்டோம்னா அதனால அந்த தேனும் கெடாது, அந்த பொருளையும் கெடாமல் பாதுகாக்கும். அதனாலதான் பெரும் தேன் வெள்ளம் தரும் இறைவன் வள்ளல். பெரும் தேன் வெள்ளம் தரும் வள்ளல். அதனால அவன் வள்ளலாக இருப்பதனாலதான் அவனுக்கு வள்ளல் அப்படின்னுட்டு சொல்லி சொல்றாங்க. நாவுக்கரசு பெருமான் 4ஆம் திருமுறையில சொல்லும்போது பாத்தீங்கன்னா, சிந்தி பரியன சிறந்து செந்தேன் சிந்திப்பரியன சிந்திப்பவர்க்கு சிறந்து செந்தேன் முந்திப் பொழிவன முத்தி கொடுப்பன மொய்த்திரண்டு பந்தித்து நின்ற பழவினை தேர்ப்பன பந்தித்து நின்ற பழவினை தீர்ப்பன பாம்பு சுற்றி அந்திப்பிறை அணிந்து ஆடும் ஐயாரன் அடித்தலமே. சிந்திப்பவர்க்கு சிறந்து செந்தேன் முந்தி பொழிவன. தேனை அப்படியே பொழிகின்றதாம் அந்த ஐயாற்று பெருமானினுடைய திருவடி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கழித்து கலந்ததோர் காதற் கசிவொடு காவிரிவாய் குளித்து தொழுது முன்னின்ற இப்பத்தரை கோதில் செந்தேன் தெளித்து சுவை அமுது ஊட்டி அமரர்கள் சூழிருப்ப அளித்து பெருஞ்செல்வமாக்கும் ஐயாரன் அடித்தலமே. கோதில் செந்தேன் தெளித்து, அப்படி அந்த அடியார்களுக்கு அந்த தேனை கொடுக்கின்றார், கருணை தேனாக கொடுக்கின்றார். மணிவாசக பெருமானும் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, தினைத்தனை உள்ளதோர் கோவினில் தேன் உண்ணாதே நினைதொறும் காண்தொறும் பேசுந்தொறும் எப்போதும் அனைத்து எலும்பு உள்நக ஆனுதத்தேன் சொரியும் புனிப்புடையானுக்கே சென்றூதாய் கோத்தும்பே. ஆனந்த தேன் சொரியும். அப்ப மற்ற இந்த கொஞ்சம் கொஞ்சம் தேன் இருக்கிறது அப்படிங்கிறது உலகியல் இன்பம். ஆனா அந்த இறைவன் ஆனந்த தேனை நமக்கு சொரிகின்றான். அப்படிப்பட்ட அந்த இறைவன் நமக்கு கருணையோடு இருக்கக்கூடியவன் அப்படின்ட்டு இதுல சொல்றாங்க. சரி, அந்த பெரும் தேன் வெள்ளம் தரும் வள்ளல் அவர் எப்படிப்பட்டவர்? பரியின் மேல் வந்த வள்ளல், குதிரையின் மீது வந்த வள்ளல். மணிவாசக பெருமானுக்காக அந்த காட்டில் உள்ள நரிகளை எல்லாம் குதிரையாக்கி அந்த குதிரையை கொண்டு வந்து மன்னனிடத்தில் கயிறு மாற்றி கொடுத்து அந்த மன்னன் அந்த குதிரை மேல இருக்கக்கூடிய சிவபெருமானை பார்த்து மயங்கி அவருக்கு பரிசுகளெல்லாம் கொடுத்து அனுப்புகின்றார். அப்படி தனக்காக பெரும் கருணை கொண்டு அந்த மதுரை மாநகரத்தில் குதிரையின் மீது வந்த வள்ளலாக அவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு சொல்றாங்க. அதான் பரியின் மேல் வந்த வள்ளல். அந்த வள்ளல் மருவும் பெருந்துறையை வாழ்த்துங்கள். அந்த வள்ளல் வீற்றிருந்து அருளக்கூடிய திருப்பெருந்துறை என்கின்ற தலத்தை நீங்கள் வாழ்த்துங்கள் அப்படிங்கிறாங்க. அப்போ இறைவனைத்தானே வாழ்த்து சொல்லணும், ஏன் அந்த ஊரை வாழ்த்து சொல்றாங்க அப்படின்னு நாம கொஞ்சம் சிந்திக்கலாம். இப்போ என்கிட்ட இந்த பாடசாலையில படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் இருக்கிறாங்க, எனக்கு எதிரில் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஊர் பேர். எனக்கு அந்த பேர் ஞாபகம் இல்லை. சில பையங்க ஊர் ஞாபகத்துல இருக்கும், ஏன்னா நல்ல ஊரா நல்ல பாடல் பெற்ற ஸ்தலமா இருக்கும், அதனால அவன் ஊர் ஞாபகம் இருக்கும்.
பேர் ஞாபகத்துல இருக்காது, ஊர் ஞாபகத்துல இருக்கும். அப்போ அதுல ஒரு பையனை பார்த்து, ஏ மதுரை எந்திரி அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் அந்த பையனோட பேரை சொன்னேனா? சொல்லல. ஊரைத்தான் சொன்னேன். ஊரை சொன்ன உடனேயே அந்த பையன் எந்திரிச்சிருவான். ஏன் மதுரை எந்திரின்னா அவன் பேசாம உட்கார்ந்துருக்க வேண்டியதானே. நம்மளைத்தான் நம்ம ஆசிரியர் சொல்கின்றார் அப்படின்னு அவனுக்கு புரிஞ்சிருது. ஏன் மதுரை எந்திரி அப்படின்னா நமக்கு சொந்த ஊர் மதுரை, அதனால நம்மை அவர் எழுந்திருக்க கூறுகின்றார் அப்படின்னு சொல்லி அந்த பையன் எந்திரிச்சிருவான். அதனாலதான் அந்த ஊரையே வாழ்த்தினால் இறைவனை வாழ்த்தியது. ரெண்டாவது, அந்த ஊரை நாம் சொல்லும் போதே அந்த ஊர்ல உள்ள கோயில், நாம போன அந்த நமக்கு அருள் செய்த இறைவன், அந்த மூலஸ்தானம், அம்பாள் சன்னதி எல்லாம் நமக்கு ஒரு செகண்ட் கண்ணுக்குள்ள நின்றும். அந்த ஊரு திருப்பெருந்துறை அப்படின்னு சொன்ன உடனேயே நாம உடனே கோயில் வாசலுக்குள்ள போற மாதிரி, டபக்குன்னு மூலஸ்தானத்துக்கு போற மாதிரி, அங்க ஆத்மநாதரை தரிசனம் பண்ற மாதிரி, இங்க யோகாம்பிகையை தரிசனம் பண்ற எல்லா காட்சியும் ஒரு செகண்டுக்குள்ள அவ்வளவு கண்ணுக்குள்ள நின்று. நாம என்ன மூலஸ்தானத்தை நினைச்சோமா, இல்ல அம்பாள் சன்னதியை நினைச்சோமா? திருப்பெருந்துறைங்கிற வார்த்தையை மட்டும் காதால கேட்டோம். திருப்பெருந்துறைங்கிற வார்த்தையை காதால கேட்ட உடனேயே நம்முடைய சிந்தை அந்த மூலஸ்தானத்துக்கு போகுது, அம்பாள் சன்னதி கோயிலே ஒரு சுத்தி வந்துருது. ஒரு செகண்டுக்குள்ள இவ்வளவு நடந்துருது. அதனாலதான் அந்த ஊரையே வாழ்த்தினால் அவனை வாழ்த்தியதாக அர்த்தம் அப்படின்னு ஒண்ணு எடுத்துக்கிடலாம். ரெண்டாவது, அது எங்கும் நீக்கமர நிறைந்த பரம்பொருள் ஆகையினால் அந்த திருப்பெருந்துறை என்கின்ற ஊர் முழுக்க அவனாகவே இருக்கின்றான். ஆகையினால் அந்த பெருந்துறையை வாழ்த்துமின்கள் அப்படின்னுட்டு மணிவாசக பெருமான் கூறுகின்றார்கள். நால்வர் துதியில சொல்லும் போது பாத்தீங்கன்னா, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பிறந்த திருநாவலூருக்கு வணக்கம் அப்படின்னுட்டு தான் சொல்றாங்க உமாவதி சிவாச்சாரிய சுவாமிகள் நால்வர் துதியில. வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, திருநாவலூருக்கு வணக்கம், அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளை தந்த திருநாவலூருக்கு வணக்கம் அப்படின்னுட்டு சொல்றாங்க. இதை இன்னமும் நாம அந்த 11ஆம் திருமுறையில பாத்தீங்கன்னா சேத்திர திருவெண்பா அப்படின்னுட்டு ஒரு நூல் இருக்கு. ஐயடிகள் காடவர்கோன் அருளி செய்த சேத்திர திருவெண்பா அப்படிங்கிற ஒரு நூல் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா சொல்லும்போது 2வது பாட்டுல கடுவடுத்த நீர் கொடுவா காடிதா என்று நடுநடுத்து நா அடங்கா முன்னம் பொடியடுத்த பால் கோட்டம் சேராமுன் பன்மாடத்தில் குடந்தை கீழ்கோட்டம் செப்பிக்கிட. அந்த தென் குடந்தை கீழ்கோட்டம் அப்படிங்கிற ஊரினுடைய பெயரை நீ சொல்லிக்கொண்டே இரு அப்படின்னு தான் சொல்றாங்க. செப்பி கிட, அதாவது சுடுகாட்டுக்கு போறதுக்கு முந்தி முதல்ல உள்ளதெல்லாம் அந்த சுடுகாட்டுக்கு, பால் கோட்டம்ங்கிறது சுடுகாடு. சுடுகாட்டுக்கு போறதுக்கு முந்தி நீ என்ன செய்யணும், அந்த குடந்தை கீழ்கோட்டம்ங்கிற ஊர் பேரை சொல்லிக்கிட்டே இருந்தாலே உனக்கு முக்தி கிடைக்கும். அந்த பெயரே அவனுடைய, அந்த ஊர் பெயரே அவனுடைய நாமமாக இருக்கின்றது அப்படின்னு இதில் சொல்றாங்க. அதான் பன்மாட தென்குடந்தை கீழ்கோட்டம் செப்பிக்கிட. அதுலயே அடுத்த பாட்டு 3வது பாட்டு பாத்தீங்கன்னா, குந்தி நடந்து குனிந்து ஒரு கை கோல் ஊன்றி நொந்து இருமி ஏங்கி நுரைத்து ஏறி வந்து முந்தி ஐயாறு வாயாறு பாயாமுன் நெஞ்சமே ஐயாறு வாயால் அழை. உடம்புல எல்லா பகுதிகளும் இத்து போய் இறப்புங்கிற கடைசி நேரத்துக்கு வாரும். அதற்கு முன்னமாவது எல்லா துவாரங்கள்ல இருந்து ஒழுக வேண்டியதெல்லாம் ஒழுகுவதற்கு முன்னமேயே நீ ஐயாறு என்கின்ற தலத்தினுடைய பெயரை வாயால் அழை.
ஐயாறு ஐயாறுன்னு சொல்லிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்றாங்க. அதைத்தான் இங்க மணிவாசக பெருமானும் அந்த வள்ளல் மருவும் பெருந்துறையை வாழ்த்துங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பெருந்துறையை வாழ்த்துங்கள் அப்படின்னுட்டு. மேலும் அந்த ஊராகவே அவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு இதுல நாம சிந்திக்கிறோம். திருத்தாண்டகத்துல 6ஆம் திருமுறையில பாத்தீங்கன்னா திருக்கைலாயம் போற்றி திருத்தாண்டகத்துல சொல்லும் போது, ஊராகி நின்ற உலகே போற்றி ஓங்கி அழலாய் நிமிர்ந்தாய் போற்றி பேராகி எங்கும் பறந்தாய் போற்றி பெயராது என் சிந்தை புகுந்தாய் போற்றி நீராவியான நிழலே போற்றி நேர்வார் ஒருவரையும் இல்லாய் போற்றி காராகி நின்ற முகிலே போற்றி ககிலை மலையானே போற்றி போற்றி. ஊராகி நின்ற உலகே போற்றி பல ஊர்கள் வடிவமாகி புகழ் வடிவில் எங்கும் பரவினாய் அப்படின்ட்டு இதை சொல்லப்படுகிறது. அப்படி எல்லா ஊர்களுமாக அதே உலகமாக நீ இருக்கின்றாய். அதாவது எங்கும் நீக்கமர நிறைந்தவனாக இருக்கின்றாய். ஆகையினால் அந்த வள்ளல் வீற்றிருந்து அருளக்கூடிய பெருந்துறையை நீங்கள் வாழ்த்துங்கள். அப்படி வாழ்த்தினால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும்? கருவும் கெடும் பிறவி காடு. அந்த பிறவி காடு போல இருக்கின்றது. அது வேரோடு நீக்கும் அப்படின்னுட்டு சொல்றாங்க. திருநாவுக்கரசு சுவாமிகள் 4ஆம் திருமுறையில சொல்லும் போது பாத்தீங்கன்னா, சுழலார் துயர்வயிர் சுட்டிடும் போது அடித்தொண்டரு துண்ணும் நிழல் ஆவன என்றும் நீங்கா பிறவி நிலை கெடுத்து களலா வினைகள் கழற்றுவ காலவனம் கடந்த அழலார் ஒழியன காண்க ஐயாரன் அடித்தலமே என்றும் நீங்கா பிறவி நிலை கெடுத்து களலா வினைகள் கழற்றுவ. அது நீங்காத பிறவி. இந்த உரை சேரும் 84 100,000 தாய் வயிற்றுல பிறந்த பிறவி, நம்மை விட்டு நீங்காத பிறவி. அந்த பிறவி நிலை கெடுத்து, நிலைதான் இங்க வேர், அந்த வேரை கெடுத்து கழலா வினைகள், நம்ம விட்டு நீங்காத கழன்று போகாத அந்த வினைகளையும் கழற்றக்கூடியது எது என்றால் ஐயாற்று பெருமானினுடைய திருவடிகள் அப்படின்னுட்டு திருநாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 4ஆம் திருமுறையில சொல்லும்போது, திருக்கழுமலம் பதிகத்துல சொல்லும்போது, வரும் பெரு வல்வினை என்று இருந்து எண்ணி வருந்தலுற்றே மறவா மனம் பெற்றேன் விரும்பி என் மனத்திடை மெய் குளிர்ப்பு எய்தி வேண்டி நின்றே தொழுதேன் விதியாலே அரும்பினை அலரினை அமுதினை தேனை ஐயனை அரவன் என் பிறவி வேறறுக்கும் கரும்பினை பெருஞ்சென்னல் நெருங்கிய கழனி கழுமலவழநகர் கண்டு கொண்டேனே. என் பிறவி வேர் அறுக்கும் கரும்பினை, என்னுடைய பிறவியை வேரோடு அறுக்கக்கூடிய கரும்பாக அந்த இறைவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு இதுல கூறுகின்றார். அதுபோல அந்த வேரோடு அந்த பிறவியை அழிக்கக்கூடியவனாக அவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு இதுல சொல்றாங்க. மேலும் மணிவாசக பெருமான் இதே திருவாசகத்துல சொல்லும்போது பாத்தீங்கன்னா, திருத்தெள்ளேனம் பதிகத்துல சொல்லும்போது பாத்தீங்கன்னா, திருவார் பெருந்துரை மேய பிரான் என் பிறவி கருவேர்
அறுத்த பின் யாவரையும் கண்டதில்லை. அருவாய் உருவமும் ஆயபிரான் அவன் வருவும் திருவாரூர் பாடினாம் தெள்ளேனம் கொட்டாமோ. அதே இதுல அதே பதியத்துல பாத்தீங்கன்னா திருத்தெள்ளேனத்திலேயே புத்தன் புறந்தராதி அயன்மால் போற்றி செய்யும் பித்தன் பெருந்துரை மேயபிரான் பிறப்பு அறுத்த அத்தன் அணிதில்லை அம்பலவன் அருட்கடல்கள் சித்தம் புகுந்தவா தெள்ளேனம் கொட்டாமோ. அப்போ என் பிறவி கருவேர் அறுத்த பின் என்னுடைய பிறவிய வேரோடு அவன் அறுத்தான், மீண்டும் அது தோன்றாதவாறு அறுத்தான் அப்படின்னுட்டு இதுல சொல்கின்றார்கள். அப்படி அந்த திருப்பெருந்துறையை வாழ்த்தினால் நம்முடைய அந்த பிறவியானது காடு போல உரை சேரும் 84 100,000 பிறவியாக அது இருக்கக்கூடிய அந்த காடு போல இருக்கக்கூடிய அந்த காடு பிறவி காடு வேரோடு அழிப்பான். நம்முடைய பிறவியை அழித்து நமக்கு முக்தி பேற்றை அந்த இறைவன் தருவான் அப்படின்னுட்டு. ஆனால் நாம் அவனை வாழ்த்த வேண்டும் அப்படின்னுட்டு இதுல சொல்றாங்க. அப்ப அந்த ஊரை திருப்பெருந்துறைங்கிற அந்த ஊரை நாம் நினைத்த உடனேயே அந்த இறைவன் இருக்கக்கூடிய ஆலயம் அனைத்தும் நம்முடைய மனதில் வருவதனால் அந்த திருப்பெருந்துறையை நினைச்சு வாழ்த்தினாலேயே நம்முடைய பிறவி நோயானது நீங்கும் அப்படின்னுட்டு. நிச்சயமாக அந்த பிறவி நோய் நமக்கு நீங்கும் என்று உறுதிபட மணிவாசக பெருமான் கூறுவதனால் இந்த தலைப்பு என்ன கொடுத்திருக்காங்க, அனுபவத்துக்கு ஐயமின்மை உரைத்தல் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப சிவ அனுபவத்துக்கு ஐயமின்மை, நீங்கள் நிச்சயமாக நம்முடைய பிறவியை அந்த இறைவன் அறுப்பான், இதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் அப்படின்னுட்டு சொல்வதனால், அந்த அனுபவத்துக்கு ஐயமின்மையை கூறுவதனால் அந்த தலைப்புக்கு ஏற்றார் போலவும் இந்த 2வது பாடல் இருக்கிறது. சிவ அனுபவத்துக்கு ஐயமின்மை உரைத்தல். 7வது பாடல்லையும் இதே கருத்தை வலியுறுத்துகின்றார். ஆக இந்த தலைப்புக்கு ஏற்றார் போல இந்த 2வது பாடல் அமைந்திருக்கின்றது என்று ஓரளவிற்கு இந்த 2வது பாடலுக்கும் நாம் பொருளை சிந்தித்தோம். மீண்டும் நாளைய தினம் ஒரு அடுத்த 2 பாடலுக்கு நாம் சிந்திப்போம். ஹரஹர நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஐயா வணக்கம். 2 மணி நேரம் போனதே தெரியல, 1.5 மணி நேரம் மேலே ஆச்சு. நன்றி, வணக்கம். வணக்கம். வாங்க, கங்கா அம்மா, பாகம்பிரியாள் அம்மா, சாரதா அம்மா, திரிபுர சுந்தரி அம்மாக்கெல்லாம் வணக்கம். எல்லாத்துக்கும் வணக்கம். நாளைக்கும் இதே மாதிரி உண்டு, வந்துருங்க கொஞ்சம். ஆமா, இதே டைம். ஏன்னா போன மாசம் பூரா நம்ம எடுக்கல வகுப்பு, ஒரு மாசம் இடைவெளி விடுவோம்னு விட்டுட்டோம். அதனால கொஞ்சம் நாளைக்கு ஒரு சரி சரி சரி. நன்றி.